வணக்கம். இன்றைக்கி அவியல் கூட்டான் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அவியல் நார்மலாக கெட்டியாக சாம்பாருக்கு தொட்டுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பண்ணலாம். நான் கொஞ்சம் அவியல் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி நீர் கொஞ்சம் கெட்டியாக இல்லாமல் லூஸாக பண்ண போகிறேன். அதுக்கு பேர் அவியல் கூட்டான். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னா, என்னென்ன காய்கறிகள் தேவைன்னா, பரங்கிக்காய், உருளைக்கிழங்கு, கொத்தவரங்காய், பீன்ஸு, கேரட்டு, வாழைக்காய், முருங்கைக்காய் போடலாம், சவுச்சவு போட்டிருக்கேன், நீர்பூசணி போடலாம். என்னென்ன காய்கறிகள் இருக்கோ அதெல்லாம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுட்டு அலம்பி நேராக சட்டியில் வேக வைக்கலாம். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு பக்கத்தில் அந்த அரைச்சி விடுறதுக்காக விழுது அரைச்சி அவியல் கூட்டான்லாம் அரைச்சி விடணும். அதுக்கு விழுதுக்கு ஒரு தேங்காய் மூடி, அரை தேங்காய் மூடி, ஒரு கருவேப்பிலை கொத்து, 2 பச்சை மிளகாய். இதை நம்ம மிக்சியில் விழுதாக அரைச்சிக்கணும். அதுக்கு முன்னாடி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போது ஒரு சட்டியில் அடுப்பை பற்ற வச்சுட்டு டைரெக்டாகவே கடுகு உளுத்தம்பருப்பு பருப்புலாம் தாளிக்கணுன்ட்டு இல்லை, அந்த வெட்டி வச்ச காய்கறிகளை டைரெக்டாகவே போட்டுடலாம். இந்த மாதிரி நீளமாக கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஓரளவு சைஸ் வேகிற மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் உப்பு, கல்லுப்பு கொஞ்சோண்டு போட்டுட்டு தண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஒரு டம்ளர் தண்ணி ஃபுல்லாக விடலாம். பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் தெளிச்சுக்கலாம். அப்புறம் இதோட நான் கொஞ்சம் அவியல் கூட்டானுக்கு மஞ்சப்பொடி போடுவேன். ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுட்டு கொஞ்சம் இலக்கி விடணும். முடிஞ்சளவு முக்கால் அளவு தண்ணி விட்டால் கூட போதும். ஃபுல்லாக தண்ணி விட்டோம்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த காய் வேகிறதுக்கு இது சரியாக இருக்கும். வேணால் இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். இதை தட்டை வச்சு மூடி வைக்கலாம். வேகிறதுக்கு எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். இது வெந்துட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம அந்த தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் 2 போட்டுட்டு விழுதாக அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காயை இந்த மாதிரி கீறிட்டு 2 பச்சை மிளகாய், ஜீரகம் போட்டு நல்லா விழுதாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த காய் வெந்துன்னு இருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த மாதிரி விழுதாக அரைச்சிட்டு வந்துடணும். காய் வெந்துட்டுருக்கு. வெந்ததுக்கப்புறம் இந்த விழுதை போடலாம். காய் இந்த மாதிரி வெந்துட்டுருக்கு பாருங்கள். இன்னும் வேகணும். ஒரு 5 நிமிஷம் வேகணும். காய் ஓரளவு நல்லாவே வெந்தெடுத்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் ரொம்ப கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இன்னும் கொதிக்கட்டும். எல்லாமே வெந்துடுத்து. வயசானவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வெந்தால் நல்லாயிருக்கும். காய் நல்லா வெந்தெடுத்து இப்போது நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதை இதோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா இலக்கி பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணணும். அரைச்ச விழுது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
ஒரு 2 நிமிஷம் அதெல்லாம் கொதிக்கணும், ஒரு கொதி வரணும். ஒரு அந்த தேங்காய் அரைச்சிட்ருக்கோம்ல, அந்த பச்சை மிளகாய் தேங்காய் ஜீரகம் போட்டு அரைச்சிருக்கோம்ல, அந்த விழுது கொஞ்சம் இந்த தண்ணி இந்த நீர்க்க இருந்ததுன்னா பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும். ஒரு கொதி வரட்டும். இந்த அளவு கொதித்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை பிச்சு போடணும். அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் நல்லா ஒரு 2-3 ஸ்பூன் தாராளமாக விடணும். தேங்காய் எண்ணெய் வாசம் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பதம் இருக்கும்போதே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதும் ஒரு குழி கரண்டி அளவு தயிர், இது போதும். பிசைஞ்சு சாப்பிட கரெக்டாக இருக்கும். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் போது ஒரு குழி கரண்டி இந்த அளவு தயிர் விட்டால் போதும். இப்போதைக்கு நான் விட்டு வைக்கிறேன், ஆறட்டும். சாப்பிடும்போது மிக்ஸ் பண்ணிட்டால் போதும். முன்னாடியே தயிர் விட்டு வச்சதுன்னா ரொம்ப புளிச்சு போயிடும். அதனால் இப்படியே இருக்கட்டும். ஆறுனதும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் தயிர் விட்டால் போதும். நான் சும்மா காமிக்கிறதுக்காக தயிர் விட்டு வச்சுருக்கேன், ஓரமாக தான் விட்டுருக்கேன். சாப்பிடும்போது ஒரு பவுலில் மாற்றும் போது கலந்துக்கலாம். ஆறிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கணும். ஒரு பவுலுக்கு மாற்றிண்டாச்சு. இப்போது கேரளா ஸ்டைல் அவியல் கூட்டான் ரெடி. அவ்வளோதான். தேங்க்யூ.